இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம தி காப்ஸ் ஆஃப் அன்ஆஃபிட்ஸ்னு ஒரு படம் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அந்த படத்தோட சாயலில் இந்த படம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய பயன்படுத்துகிற சீன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல தரமான ட்விஸ்ட்லாம் இந்த படத்தில் காத்திருக்கு. இந்த படத்தோட முழு கதையை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்ததுமே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போலீஸும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த வீட்டில் ஒரு 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே யாருமே வரல, யாரும் வெளியும் போகலை. ஆனால் உள்ளே அந்த 4 பேர் இறந்துருக்காங்க. அங்கே இருக்கிற சாம்பிள்ஸ்லாம் எடுத்து பார்த்தா, அங்கே இருக்கிற கைரேகையும் எடுத்து பார்த்தா, இவங்கள 4 பேர் கொண்டுக்கிட்ட மாதிரி தான் அவங்களுக்கு புரிய வருது. அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போனால் ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா, பேஸ்மெண்ட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. அவள் இறந்து போயிருக்கா. ஆனால் அவள் உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை, எந்த ஒரு வெட்டும் இல்லை. அவள் எப்படி இறந்தான்னு இவங்களுக்கு புரிய வரல. அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக அங்கேருந்து கட் பண்ணி இப்போ நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. கூடவே நம்ம ஹீரோவோட அப்பாவும் இருக்கார். இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா, வர்ற பணத்தை எல்லாத்தையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதோட ரிப்போர்ட்டை போலீஸ்கிட்ட கொடுக்குறது தான் அவங்களோட வேலை. இவங்க இந்த வேலையை குடும்பமாக ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்க குலத்தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வெளில வர, நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு வரா. அப்போ நம்ம ஹீரோ, நீ இந்த பக்கம் எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சும்மா உங்கள் இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்க தான் வந்திருக்கேன், நீங்கள் எந்த மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே இருக்கிற சுற்றி இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பணத்தெல்லாம் எனக்கு காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, அதெல்லாம் முடியாது, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட அப்பா, பொண்ணு தான் ஆசைப்பட்டு கேட்குதில்ல, காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அவனும் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரேவை ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற பணத்தை காட்டுறான். ஃபஸ்ட்டு ஒரு பணத்தை காட்டுறான். அந்த பணத்து மூஞ்சில் கண் வாயெல்லாத்தையும் போட்டு தைச்சி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின், இதெல்லாம் பார்த்து நான் பயப்பட நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, அடுத்ததான் நம்ம ஹீரோ இன்னொரு ட்ரைவை இழுக்கிறான். அதில் ஒரு பாடி இருக்குது. அந்த பாடி மூஞ்சி ஃபுல்லாக ஒரு துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஏன் இப்படி துணி போட்டு மூடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, இல்லை அந்த பாடியில் பாதி மூஞ்சி இருக்காது, அதனால தான் நாங்கள் துணி போட்டு மூடியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் காலில் இருக்கிற ஒரு மணியை பார்த்துட்டு, இந்த மணியை கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அப்போது நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்கிறான்னா, இல்லை அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மணியை கட்டியிருக்கோம். சப்போஸ் அவங்க உயிரோடு இருந்தால் அவங்க கால் அசிங்கில் அந்த மணி ஆடும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்ததான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே அங்கேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே இருக்கிற லிஃப்ட்லேருந்து ஒரு போலீஸ்காரன் ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவள் வேறு யாரும் இல்லை, ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு வித்தியாசமாக இறந்து போயிருப்பா இல்லையா, அவளை தான் இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோ, அப்போ எதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன், நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியே அங்கேருந்து மேலே போகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, அவங்க வீடு மேலே இருக்குது. அதனால் அந்த லிஃப்ட்டில் ஏறி ஹீரோயினும் மேலே போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ இந்த வேலை பார்க்குறது சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ உங்கள் அப்பா கிட்ட இந்த வேலை பிடிக்கல, நான் வேறு வேலை பார்க்க போகிறேன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நான் இன்னும் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல, இரு கொஞ்சம் டைம் ஆகட்டும், கரெக்டான நேரம் பார்த்து நானே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறதுக்காக கீழே போயிடுறான். அங்கே அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தாலே அந்த போலீஸ்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியல, நாங்கள் போன வீட்டில் இவன் பேஸ்மெண்ட்டில் தான் இருந்தா, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இன்னும் 4 பேர் ரொம்ப கொடூரமாக இறந்து போய் கிடக்குறாங்க. எனக்கு நாளைக்கு காலைக்குள்ளே இந்த பொண்ணோட மொத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் இவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக பாட்டு போட்டு தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அப்போது அவன் அப்பா ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அந்த ரெக்கார்டுக்காக ஒவ்வொரு விஷயம் சொல்லி ஆகணும் போல இருக்குது. இப்படி அந்த அப்பங்காரன் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த விஷயத்த எல்லாத்தையும் அந்த பையன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த அப்பங்காரன் என்ன சொல்கிறான்னா, பொண்ணு பார்க்க 20 வயசு மாதிரி தெரியுது, அவள் உடம்புல எந்த கீரல் காயமும் இல்லை, அவளோட தலைமுடி ப்ரௌன் கலரில் இருக்குது, அவள் கண்ணு கலரு என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை திறந்து பார்க்குறான். கண்ணு கிரே கலரில் இருக்குது. இதை பார்த்து ஷாக் ஆகிறான். ஏன்னா சாதாரணமாக இந்த கிரே கலரில் கண் யாருக்கு வரும்னா,
இறந்து போய் ரொம்ப நாள் ஆன ஒரு பாடிக்கு மட்டும்தான் கிரே கலரில் கண்ணு மாறும். ஆனால் இந்த பாடி இறந்து ஒரு நாள் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதோட கண்ணு இந்த பாடி இறந்து ரொம்ப நாள் ஆன மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்க. இதை பார்த்து அவனுங்க ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட வயிறு எப்படி இருக்குன்னா மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு அது வெளில விடாமல் வச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிய. அதுக்கப்புறமா கை கால் ஏதாவது உடஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அதில் அந்த கையோட மணிக்கட்டு உடஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலும் உடஞ்சிருக்கு. அந்த எலும்பு கூட லைட்டாக வெளில தெரிகிற மாதிரி இருக்குது. அதையும் அந்த பையன் அங்கே இருக்கிற போர்டில் நோட் பண்ணிக்கிறான். அடுத்தது அந்த பொண்ணோட விரல் நகத்தை தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஏதோ மண் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை எடுத்து பார்த்தா இந்த வயலுக்கெல்லாம் போடுவாங்களே உரம், அது மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே அந்த அப்பக்காரன் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இந்த உரம் நம்ம ஊர்லேயே கிடையாது, நார்த் சைடு மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்ததாக அவளோட வாயை திறந்து பார்க்குறாங்க. அந்த வாயில் அவளோட நாக்கே இல்லை, அது யாரோ வெட்டி எடுத்திருக்காங்க. அப்போ தான் அந்த அப்பங்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி தான் கொண்டிருக்காங்க. ஏன்னா கை கால்லாம் உடஞ்சிருக்கு, அவளை நாக்கை கூட வெட்டி எடுத்திருக்காங்க. ஆனால் உடம்புல எந்த கீரலும் இல்லை, அது ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் சரி அந்த நாக்கை ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த பொண்ணத்தோட மூக்கு அசைகிறத பார்க்குறான். என்னடா திடீர்னு மூக்கு அசையுது அப்படின்னு பார்த்தா உள்ளேருந்து ஒரு வந்து பறந்து போகுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட அப்பன் அந்த பொண்ணத்தை வாயை செக் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த வாயில் ஒரு பல் இல்லை, யாரோ பிடுங்கி தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா வாயில் ஒரு நூல் இருக்குது, அதை வெளில எடுக்க அந்த நூலை அங்கே இருக்கிற மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அந்த பையன் பார்க்குறான். அது பார்க்க ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கிற நூல் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஹீரோட அப்பங்காரன் அந்த பணத்தோட அந்தரங்க பார்ட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது அதில் என்ன தெரிய வருதுன்னா அந்த பார்ட்டியை யாரோ சதைச்சிருக்காங்க. யார் பண்ணியிருப்பா, ஒருவேளை இவரோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக அப்படி செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அதுக்கு அந்த அம்மங்காரன் என்ன சொல்கிறான்னா, இல்லை யாரோ வேணும்னே தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது அந்த பொண்ணோட வெளிப்புறத்தானே செக் பண்ணிட்டு தாங்க. இப்போது அந்த பொண்ணு உடம்பை கிழிச்சு உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதாக ரெடியாகி கத்தியில் எடுத்து வந்து ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த பொண்ணோட உடம்பை கிழிக்கலான்னு போகும்போது திடீர்னு அங்கே இருக்கிற ரேடியோவில் யாரோ கத்துற சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறமா அது சேஞ்ச் ஆகி மறுபடியும் பாட்டு ஓட ஆரம்பிக்குது. அவங்க இப்போது அந்த பணத்தோட உடம்பை கிழிக்க ஏதோ உயிரோடு இருக்கிற உடம்பை கிழிக்கிற மாதிரி உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இன்னும் ஷாக் ஆகிறானுங்க. ஏன்னா இறந்து போயிட்டா அங்கே உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் ஃப்ரீஸ் ஆகி ரத்தம்லாம் எதுவும் வெளில வராது. அதுக்கப்புறமா அந்த பணத்தோட ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரீசரில் அந்த பையன் வைக்கிறான். அடுத்து அந்த அப்பங்காரன் அந்த பொண்ணோட மேல் தோலை கிழிக்க உள்ளே ஏதோ சின்னதாக கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அதையும் அது சாம்பிளாக எடுத்து அந்த ஃப்ரீசரில் வைக்க போக ஆல்ரெடி அவன் வச்ச அந்த ரத்தம் உடஞ்சி கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த அப்பங்காரன் வேலை செய்யும் போது கவனம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிடுறான். இதுக்கப்புறமா அந்த பொண்ணு உடம்புல இருக்க எலும்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அவனோட லங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவனுக்கு இன்னும் பெரிய ஷாக்கு. ஏன்னா அது கறி இருக்குது. அதாவது இது எப்படி ஆகும்னா, யாராவது செயின் ஸ்மோக்கராக இருந்து அவங்க 30 வருஷத்துக்கு விடாமல் சிகரெட் பிடிச்சா மட்டும்தான் லங்ஸ் இந்த மாதிரி ஆகும். ஆனால் இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி செயின் ஸ்மோக்கராகவும் தெரியல. அதனால் இவன் இன்னும் கன்ஃபியூஸ் ஆக இப்போ அடுத்ததாக ஹார்ட் எப்படி இருக்கு அப்படி செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு இன்னும் பயங்கர ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த ஹார்ட் ஃபுல்லாக எங்கே தழும்பாக இருக்குது. உடம்புக்கு வெளில எந்த அடிப்பட்ட மாதிரியும் தெரியல. ஆனால் உடம்புக்குள்ளே ஒவ்வொரு பார்ட்டியும் இப்படி ஒவ்வொரு விதமாக டேமேஜ் ஆகிருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே குழப்பமாக வரான். அதே சமயம் அங்கே வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு அந்த பையனை வெளில அனுப்பி விட இப்போது அந்த பொண்ணோட அடி தோள்களில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள கையை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அவளோட எலும்பு அந்த அப்பங்களோட கையை கிழிச்சிடுது. அவன் கையிலேருந்து ரத்தம் போல போலன்னு கொட்ட அவன் போயிட்டு கையை கழுவிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பையன்காரன் ஏதோ சவுண்டு கேட்குன்னு வெளில வந்தான் இல்லையா, அங்கே இருக்கிற ஏசி வெண்ட்டில் சவுண்டு கேட்குறத பார்த்துட்டு ஸ்டூல் போட்டு மேலே ஏறி பார்க்குறான். டக்குன்னு ஏதோ ஒரு உருவம் அந்த ஏசி வெண்ட் வழியாக ஓடி போக அதை பார்த்து பயந்து அவன் ஸ்டூல்லேருந்து கீழே விழுந்துட அந்த சவுண்டு கேட்டு அந்த அப்பங்காரன் வெளில வந்து என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்க, இல்லை அந்த வெண்ட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே ஏறி பார்த்தா இவங்க ஆசாசியாக வளர்த்த ஒரு பூனை அந்த வெண்டில் செத்து போய் கிடக்கு. அதை பார்த்து இவங்க ரொம்பவுமே சோகமாக வரானுங்க. அதுக்கப்புறமா அந்த பூனையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பணத்தெல்லாம் ஒரு ட்ரெயினில் போட்டு எரிப்பாங்க இல்லையா, அதில் அந்த பூனையை போட்டு எரிச்சிட்டு மறுபடியும் அந்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போயிடறானுங்க. இப்போ அந்த பணத்தோட குடல்ல இருந்து ஒரு வித்தியாசமான பூ எடுக்கிறானுங்க. அதை எடுத்ததும் அந்த அப்பங்காரன் அதை பார்த்து சந்தேகப்பட்டு ஒரு புக் எடுத்து அந்த பூ என்ன பூன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அந்த பூவே ஒரு ரேரான பூ. அந்த பூவை மட்டும் நம்ம சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்னா நம்ம உடம்பு பேரலைஸ் ஆயிரும்.
அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இறந்து போன மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அந்த பூவை தான் அந்த பாடியோட உடம்புலேருந்து அந்த அப்பங்காரன் எடுத்திருக்கான். சரின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவனுங்க இன்னும் அந்த பாடியில் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட இறப்பையில் தேடி பார்க்குறானுங்க. அங்கே ஒரு துணியில் ஒரு பல்லு சுத்தப்பட்டிருக்கு. அந்த பல்லு வேறு யாரும் இல்லை, அந்த பொண்ணோட பல்லு தான். அதாவது அந்த அப்பங்காரன் ஃபஸ்ட்டே அந்த பொண்ணோட வாயில் ஒரு பல்லு இல்லைன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த பல்லு தான் அந்த துணியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த துணியை விரித்து பார்த்தா அதில் ஏதோ ஒரு சிம்பிள் போட்டு என்னமோ வித்தியாசமாக எழுதியிருக்கு. அதில் அவனுங்க ஒரு ரோமன் நம்பர்ஸ் இருக்கிறத பார்க்குறானுங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வாயிலேருந்து ஒரு நூல் எடுத்துருப்பானு இல்லையா, அந்த நூலும் அந்த துணியோட நூலும் ஒன்றா இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் அந்த நூல் வந்துருக்குன்றதை கண்டுபிடிக்கிறானுங்க. அப்புறமா அந்த அப்பங்காரன் அந்த பொண்ணோட மேல் தோலை கிழிச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணி அதை கிழிக்க போக அந்த நேரம் வெளில ஒரு இடி சத்தமாக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரேடியோவில் ஏதோ வித்தியாசமான பாட்டு ஓடுறதை பார்த்து அந்த பையன்காரன் என்ன சொல்கிறான்னா, அப்போ நீ கெட்டாக தான் பண்ணுறியா வேறு ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் அப்பங்காரன் அந்த தோலை கிழிச்சு பார்த்துட்றான். அப்படி பார்க்கும்போது அந்த தோல் ஃபுல்லாக ஏதோ சிம்பிளாக இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு வித பயம் வருது. நான் அப்பங்காரனுக்கு என்ன டவுட்டுன்னா, எப்படி இந்த உடம்புல ஒரு கீரலும் இல்லை, எந்த காயமும் இல்லை, ஆனால் உள்ள இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. அதே சமயம் அங்கே இருக்கிற எல்லா லைட்டும் வெடிக்குது. அந்த இடமே இருட்டாக இவனுங்க ஒவ்வொரு ட்ரெயினில் பணத்தை வச்சுருப்பான் இல்லையா, அந்த பணம் எதுவுமே அங்கே இல்லை. இதை பார்த்து தான் அவனுக்கு பயந்து போய், ஆஹா ஏதோ வித்தியாசமாக நடக்குதுடா, நம்ம சீக்கிரம் இங்கே கிளம்பி போகணும்னு அந்த மாதிரி முடிவு பண்ணி வெளில போகலாம் ட்ரை பண்ணுறானுங்க. அவனுக்கு அந்த லிஃப்ட்டில் ஏறி போகலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணால் ஆல்ரெடி கரண்ட் போனதுனால அந்த லிஃப்ட்டு வேலை செய்யலை. இப்போ இவனுக்கு பேஸ்மெண்ட்டில் இருக்கனால இன்னொரு கதவு இருக்குது மேலே போகிறதுக்கு. அந்த கதவை திறந்து பார்க்கலான்னு அவனுக்கு திறக்கிறானுங்க. அவங்களால திறக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி வெளில சரியான மழை பெஞ்சு ஒரு மரம் அந்த கதவு மேலே விழுந்து கிடக்குது. அதனால் இவங்களால அந்த கதவை திறக்கவும் முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணி யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்காரன் ஃபோன் எடுத்து செக் பண்ணுறான். பார்த்தா ஃபோனில் சிக்னலே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க ஆஃபீஸில் ஒரு டெலிஃபோன் இருக்கும், அதை வச்சு அவனுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. அப்பயும் அவங்களுக்கு எந்த சிக்னலும் கிடைக்கல. இப்படி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு அவங்க இருக்கிற கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. அதை பார்த்து அந்த பையன்காரன் என்ன பண்ணுறான்னா, கதவு கீழே அந்த ஓட்டை வழியாக பார்க்குறான். பார்த்தா அந்த பணம் தான் நடந்து வந்துட்டுருக்கு. அதை பார்த்து அவன் பயந்து போக, அதே சமயம் அந்த பணம் இப்போது இவங்க கதவை தட்டி உள்ளே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கதவை டைட்டாக பிடிச்சி மூடிடுறாங்க. ஆனால் அந்த அப்பக்காரனுக்கு ஆல்ரெடி கையில் கிழிச்சிருங்க இல்லையா, அது இந்த கதவை மூடுற ஃபோர்ஸில் இன்னும் ரத்தம் அதிகமாக வர அவன் போயிட்டு கை கழுவுறதுக்கு ரூமில் போயிட்டு கை கழுவிக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த பையன்காரன் அவங்க அப்பனை பார்க்க அவங்க அப்பா பின்னாடி அந்த துணிக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்த அவன் அந்த துணியை விளக்கிட்டு பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பையனை பார்க்கும்போது டக்குன்னு யாரோ பிடிச்சி அவன் அப்பங்காரனை உள்ளே எடுத்து போட்டுறாங்க. சரி இவனும் அப்பான்னு கத்திட்டு போயிட்டு அவங்க அப்பா கீழே விழுந்துறாரு. அவரை எப்படியே எழுப்பி அவருக்கு மருந்தெல்லாம் போட்டு அவரை சரிப்படுத்துறான். இப்படியே போனால் சரி வராது. இப்படிலாம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த பணம் தான். அந்த பணத்தை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிட்டு எரிச்சா மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனைலேருந்து முழுசாக விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பனும் பையனும் அந்த பணத்தை எடுக்க மறுபடியும் லேபுக்கு போகிறானுங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு வெளில போகலான்னு பார்க்கும்போது அந்த லேபே க்ளோஸ் ஆகிடுது. அவங்களால திறக்கவே முடியல. இப்போது அந்த பையன்காரன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற கோடாலி இழுத்து அந்த கதவை அடித்து உடச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த ஓட்டையில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டையில் போய் பார்க்குறான். டக்குன்னு ஒரு உருவம் வந்து இவனை பயன்படுத்துது. அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா யாருன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கூப்பிட்டா அவன் அப்பங்காரன் வந்து பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, ஸ்டார்டிங் சீனில் அந்த ஹீரோயினுக்கு ஒரு கண்ணு வாயிலாம் தைச்ச ஒரு பணத்தை காட்டியிருப்பான் இல்லையா, அந்த பணம் தான் இப்போது வாயத்தை வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அவனுங்க ரொம்ப பயந்து போயிடுறானுங்க. சரி இதுக்கப்புறம் இந்த பணத்தை வெளில தூக்கிட்டு போக முடியாது, அதனால் நம்ம இந்த ரூம்லேயே வச்சு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்புல எண்ணெயை ஊற்றி அப்படியே எரிக்கிறானுங்க. அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அதோடு சேர்த்து அந்த மொத்த லேபு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு வச்சு இந்த ரிப்போர்ட்டு எல்லாமே எரிய இவனுங்க பயந்து போயிடுறானுங்க. ஆனால் அந்த பணத்துக்கு மட்டும் எதுவுமே ஆகலை. இப்படியே போனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் இந்த லேப் விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இவனுங்க எப்படியோ அந்த கதை உடச்சிட்டு வெளியே போகிறானுங்க. அதே சமயம் இவனுங்க அந்த லிஃப்ட்டை திறந்துட்டு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது அந்த லிஃப்ட்டை திறந்துட்டு உள்ளே போயிடுறானுங்க. ஆனால் யாரோ வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா இவனுங்க ஸ்டார்டிங்கில் ஒரு பணத்துக்கு மணி கட்டியிருப்பான் இல்லையா, அந்த மணி சவுண்டு தான் கேட்குது. அதை வச்சுட்டு அந்த பணம் தான் நம்மளை க்ளோஸ் பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அவசரமாக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறானுங்க. அவனுக்கு உள்ளே போயிட்டு அந்த லிஃப்ட்டை மூடான்னு பார்க்கும்போது பாதி வரைக்கும் தான் மூடுது, மீதி மூட முடியல. அந்த பையன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளவே அங்கே ஏதோ ஒரு இருட்டில் அந்த பணம் வர்ற மாதிரி சவுண்டு கேட்க இந்த அப்பங்காரன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு அவன் கையில் இருக்க கோடாலி எடுத்து அந்த பணத்தை போட்டு தள்ளிடுறான். யாரை தானே நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒத்து பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு தான்.
இந்த கேர்ள் ஃப்ரெண்டை தான் இல்யூஷன் மாரி காட்டி அந்த பேய் அவங்க கையாலேயே அவனை கொண்டு வச்சிருக்கு. இதை பார்த்தவன் அந்த பையன்காரன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த அப்பங்காரன் இப்படியே போனால் அந்த பேய் நம்மளை கொண்டுரும், பையனை எப்படியே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனை ஈர்த்து அந்த லிஃப்ட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. அந்த லிஃப்ட்டை ஆன் பண்ணால் லிஃப்ட்டு மேலே போக மாட்டேங்குது, அது ஒர்க் ஆகாமல் அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்க. இப்போது அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற அந்த பணம் எரிப்பாங்க இல்லையா, அந்த இதை ஆன் பண்ணி விட்டுறது. அதை ஆன் பண்ணி விட்டோடனே ஒரு இடமே ஒரே புகை மண்டலமாக ஆகுது. இப்படியே போய்கிட்டு இருந்தால் எதுவும் சரியாகாது, நம்ம சீக்கிரம் ஏதாவது வழியை கண்டுபிடிச்சாகணும். மறுபடியும் அந்த லேபுக்கு போனால் மட்டும்தான் நமக்கு எதாவது குழு கிடைக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேபுக்கே போகிறானுங்க. அந்த லேபுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட மண்டை ஓட்டை பிரித்து பார்க்குறானுங்க என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டே கிடைக்குது. என்னன்னா அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு தான் இருக்கா. அவள் உடம்புல மூளைக்கெலாம் இன்னும் ரத்த ஓட்டம் போய்கிட்டே இருக்கிறத பையன்காரன் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆகிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு துணி எடுத்தோம் இல்லையா, அந்த துணியில் ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தை எடுத்து வச்சுட்டு அதில் ஏதாவது குழு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதில் ஏதோ ஒரு குறியீடு இருக்கிறத பார்த்துட்டு அந்த குறியீடு பைபிளில் இருக்கிற ஏதோ ஒரு பேச்சு தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள் எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறானுங்க. அதில் என்ன எழுதிருக்குன்னா ஆணோ பெண்ணோ இறந்தவர்களோடு கலந்து ஆலோசிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா இது 17ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு சூனியக்காரோட பணம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த பொண்ணோட மொழிலேருந்து ஒரு ரத்தம் எடுத்திருப்பான் இல்லையா, அது கூட அந்த சூனியக்காரோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பங்கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பங்கனை நம்ப மறுக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த காலத்தில் இந்த சூனியக்காரியை கொல்லலான்னு தான் நினச்சிருக்காங்க, ஆனால் இவள் பண்ண விஷயத்துக்கு இவளை கொல்லாமல் இவளை ரொம்ப பயங்கரமாக சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கை கால்லாம் உடஞ்சிருக்கும், அவளோட நாக்கள்லாம் வெட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவளை எப்படியாவது அடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட உடம்புல தான் சூனியக்காரியை வச்சு அடைச்சிருப்பானுங்க. அதுக்கான தடயம் தான் அந்த துணியில் மந்திர இதெல்லாம் எழுதியிருக்கிறது, உடம்புல மந்திர இதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த உடம்புக்குள்ளே இன்னும் அந்த சூனியக்காரி உயிரோடவே இருக்கா. அவள் இப்போது யாரெல்லாம் அவங்க உடம்பை கிழிக்கிறாங்களோ, அவளை கொல்ல ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் அவள் கொண்டுக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி தான் இப்போ இந்த அப்பங்காரன் அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் கிழிச்சிருப்பான் இல்லையா, அதனால தான் இப்போது இவங்களை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் வந்து அந்த அப்பங்காரன் ஸ்டார்டிங்கில் இந்த பொண்ணோட உடம்பை கிழிக்க வரும்போது அங்கே இருக்கிற ரேடியோவில் ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வேறு யாரும் இல்லை, அந்த சூனியக்காரி தான். அவளால் அந்த வலியை தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் அந்த ரேடியோ மூலியமாக கத்திருப்பா. அதை அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த உடம்பு ஃபுல்லாக கிழிச்சு இவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கூறாக போட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அது அவளுக்கு ரொம்ப வலி தந்திருக்கு. அதனால தான் இவங்க எல்லாரையும் கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி இவங்க இதை தெரிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு அங்கே இருக்கிற கதவுல யாரோ அடித்து உள்ளே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த அப்பங்காரன் அந்த பணத்தோட காதுகிட்ட போயிட்டு என்ன சொல்கிறான்னா, என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என் பையனை விட்டுரு, நீ என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அடுத்த செகண்டு அந்த அப்பங்காரனோட கை காலெல்லாம் அந்த பணத்துக்கு அடிப்பட்ட மாதிரியே உடையுது. அவனோட அந்த லங்ஸ் எல்லாமே அந்த பணத்துக்கு எப்படி எரிஞ்சிருந்தோ அந்த மாதிரி கருகி போயிருக்கு. இப்படி இவன் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்கிக்கிட்டு இருக்க அந்த பணத்தோட உடம்புல இருக்க எல்லா காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. அதே சமயம் அந்த பையன் அவங்க அப்பா இப்படி ஆகிறத பார்த்துட்டு அப்பான்னு கத்திட்டு அழுதுகிட்டே வந்து அவங்க அப்பா கிட்ட உட்கார. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற கத்தி எடுத்து என் நெஞ்சிலே சொருகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் முதல்ல தயங்குறான். அதுக்கப்புறம் நீ என்ன குத்துனா மட்டும்தான் உன்னால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாங்க சொல்ல அந்த பையனு வேறு வழி இல்லாமல் கத்தி எடுத்து அவன் நெஞ்சில் குத்திட்டு வெளியே போகிறான். ஆனால் அவனால் வெளியே போகவே முடியல. திடீர்னு அவன் திரும்பி பார்க்க டக்குன்னு அந்த அப்பங்காரன் வந்து முன்னாடி வந்து அவனை பயன்படுத்த அந்த பையன் அங்கேருந்து கீழே விழுந்து செத்தே போயிடுறான். ஏன் இவன் செத்தான்னா, இவன் கடைசியாக அந்த பணத்தோட மண்டையை பொழந்து அந்த ரத்தத்தை எடுத்து அவனை டெஸ்ட் பண்ணியிருப்பான். அதனால தான் அந்த பணத்தை இவன் சித்திரவதை பண்ணனால தான் இவனையும் போட்டு தள்ளிடுச்சு. யாரெல்லாம் அந்த பணத்தை சித்திரவதை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்றும். அதை தான் ஸ்டார்டிங் சீன்லையும் காட்டியிருப்பாங்க. அதேமாரி ஸ்டார்டிங் சைடில் அந்த பணம் எப்படி இருந்ததோ அந்தமாரி இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக உடம்புல எந்த கீரலும் இல்லாத மாதிரி இருக்குது. அடுத்த நாள் போலீஸ் வந்து அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை பார்க்குறானுங்க. அந்த பணம் மேலே எந்த கீரலும் எந்த அடிப்பட்டு காயமும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. அப்போது அந்த பணத்தோட கண் ஓரளவுக்கு பிளாக்காக மாறி இருக்கிறத காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தோட காலும் லைட்டாக அசைவர் காட்டி அந்த படத்தை அங்கேயே முடிகிறானுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.